நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழ்நாட்டில் 2026 நடக்க போகிற தேர்தல் ஒரு வினோதமான வித்தியாசமான தேர்தலில் நடக்கும். அது யாருமே எந்த கூட்டணி எதுக்கு போகணும்னு கணிக்க முடியாது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அது இதுதான் நடக்கும். இது ஆணித்தரமாக சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜய் பாஜக கூட்டணிக்கு நேரடியாக போக மாட்டார். விஜய் அதிமுக கூட்டணிக்கு போய் பாஜகவும் அதிமுக ஒன்றா இருந்ததுனாலும் விஜய் வெளியில் தான் நின்னாகணும், தனியாக நின்னாகணும். இப்படின்னு ஒரு மேட்ரு போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எடப்பாடியார் பாஜக காரனை போன முறை மாதிரி நெருக்கம் வரைக்கும் ஏமாற்றிட்டு, ஏன்னா இந்த எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் அது வரைக்கும் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி பண்ணிவிட்டு அவர்களை செயல்பட விடாமே பண்ணிவிட்டு, எலெக்ஷன் நெருக்கத்தில் எலெக்ஷன் அறிவிக்க போகிற டைமில் டப்புன்னு விஜயோட கூட்டணி போட்டு பாஜகவை கலட்டி விடுறது அப்படின்ற ஒரு உள்குத்து பிளான். ஆனால் பாஜக சும்மா இருக்குமா? பாஜகவோட உள்குத்து பிளான் என்னென்னா, எடப்பாடியை இன்னும் 2 மாதத்துலேயே கழட்டி விட்டுட்டு, அங்கே செங்கோட்டையனை, இதுதான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம், செங்கோட்டையனை உள்ளே நுழைச்சிட்டு, எடப்பாடியும் ஒரு ஏன்னா பொதுச் செயலாளர், ஆனால் அது பழைய மாதிரி கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா, பவர் ஓபிஎஸ் தான் இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டு, ஸ்டேட்டஸ் கோவாக்கி ஏற்கனவே இருந்ததாக்கி விட்டுட்டு, அவர் ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர், செங்கோட்டையன் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர். அப்போ இந்த 3 பேரில் என்னாச்சுன்னா, ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், ஏன்னா இப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இவர் யார், செங்கோட்டையன். அப்போ கட்சியில் அவர்கள் தான் சொல்கிறது தான் ஸ்ட்ராங் ஆயிரும். எடப்பாடி அதை கேட்கலன்னா கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க, இல்லைன்னா உள்ளே கூட வச்சுருவாங்க. இது அமித்ஜியோட பிளான். ஏன்னா இப்படி இருக்கும்போது இந்த 3ஆவதாக இருக்க இப்போ அண்ணாமலையை தூக்கணுன்னாங்க, தூக்கிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை செல்வாக்கு என்னன்றதை மதுரையில் நேற்று அண்ணாமலை க்ளீனாக பிளான் போட்டு, அமாவாசை பிளான் மாதிரி போட்டு அடித்து நகர்த்துனதில் அமித்ஷா ஷாக் ஆகிட்டார். ஆஹா ஓஹோ, ஏன்னா அரசியல் அப்படித்தானே, நீ தொடர்ந்து அடிபட்டாலும் சரி மிதிப்பட்டாலும் நம்ம ஷோவை காட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம யாருன்னு காட்டினா தான் அது எதிராளி கூட டப்புன்னு மடங்கி, தம்பி நல்லா தான் பண்ணுறாப்புலன்னு டப்புன்னு தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னாச்சுன்னா, நேற்று ஷோவை ஸ்டீல் பண்ணது, அது திருடுனது அப்படின்வாங்க. ஷோவை திருடிய களவாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. ஸோ அமித்ஷாவுக்கு கைத்தட்டலை, மோடிஜிக்கு கைத்தட்டலை, அண்ணாமலைக்கு தட்டுன்னு தட்டினாங்க பாருங்கள், அடங்கவே 5 நிமிஷம் ஆகிப்போச்சு. இல்லை அமித்ஷாஜிக்கு மனசில் அமித்ஷாவுக்கு சிரிப்பு மனசுக்குள்ளே ஓகே அப்படின்னோடனே எல்லார் மூஞ்சியும் செத்து போச்சு. அதாவது இந்த சுண்ணாம்பா, இந்த ஒரு அம்மாலாம் இந்த பார்க்காக போய் சுற்றி தெரியுது, அந்த அம்மா அது காலி, அது வேறு. இப்போது தற்போதைய தலைவர் யாருன்னா நயினார் மூஞ்சிலலாம் ஆடலை, அண்ணாமலை கத்தனாயம் பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதுக்கிடையில் இப்போ ராமதாஸ் ஆடின கேமை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள் மெகா கில்லாடிகள். அமித்ஷாலாம் என்ன 10 அமித்ஷா வந்தாலும் சமாளிப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அமித்ஷா மண்டையை கழுவி 4 சீட்டு 5 சீட்டு வாங்குற அளவுக்கு கொண்டு போய் குழியில் தள்ளி விட்டு, எம்பி எலெக்ஷனில் காலவாரி விட்டு அவங்கள ஜெயிக்க விடாமல் 0 ஆக்கி விட்டது யார்? எடப்பாடியாரோட மிகப்பெரிய ராஜதந்திரமாக பார்த்து, அதில் அவங்க ரொம்ப அடி வாங்கிட்டு இப்போ வேறு ரூபத்தில் எந்திரிச்சு வந்திருக்காங்க. அது வேறு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, லொக்லோக் ஆசிரியர் என்னென்னா, எப்படியாவது பேசி ராமதாஸை கூப்பிட்டு வந்துடுவேங்கும்போது, ராமதாஸ் என்ன ஒரு கேம் ஆடுறாருன்னா, ஒன்றா இருந்தால் தானே பிரச்சனை, பையனை தனியாக பிரித்து வெண்ணே கத்த விட்டு பையன் பாஜக ஆதரவாளர், நான் இன்னும் முடிவு பண்ணலை, ஆனால் என்னோடய முடிவு அதிமுகவோட கூட்டணி சேர்றது தான் அப்படின்றது, பாஜக வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சமிக்கை ஆமானும் சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் ராமதாஸ் ஒரு கேம் ஆடிட்டுருக்காரு. சரியான கேம் ஆடிக்கிட்டு. நீங்கள் ராமதாஸ் காமெடி பண்ணுறாருன்ற மட்டும் நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அன்புமணியோட இது என்ன, இணையல்லையா உள்ளே வச்சுருவாங்க. பாஜக கூட்டணியில் சேரலன்னு யாரை உள்ளே வைப்பாங்க? இணையில வைப்பாங்க. நீங்கள் என்னமோ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னமோ லெட்ரு தரேன், போய் ஏடிஎம்கே விவரம் பாரு, எடப்பாடியை பாருன்றீங்க அப்படின்ற மாதிரியும். உடனே ராமதாஸ்கிட்ட மைக்கு போடும்போது, அது இன்னும் 4 இருக்குல்ல, அது இதுவும் நடக்கும் நடக்காது, இல்லை அது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது, அது என்னன்னு இப்போ சொல்ல முடியாது, இப்படின்னு ஒரு வடையை சுட ஆரம்பிச்சிருக்காரு புதுசாக ராமதாஸ். அப்போ என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் போடுற கேம் அமித்ஷாவே மண்டையை காய வைக்குது. ஆடிட்டர் குருமுதிரில் ஆடி போய் கிடக்காது. நம்ம சொன்னால் கேட்டுருவாங்கன்னு நினச்சி நம்ம தோட்டம் வரைக்கும் போனோமே, கடைசி வரைக்கும் ஒரு புடியே கொடுக்கலையே. ரசம் வேணுமா, தயிர் வேணுமா, சாம்பார் வேணுமா, பொரியல் வேணுமான்னு கேட்டாரே தவிர, கூட்டணிக்கு நான் வருவேனா வரமாட்டானன்றது சொல்லலையேன்னு சொல்லி கடைசியில் திருப்பியும் மேலேருந்து எத்துன்னு வடிவேலை ஏற்றின மாதிரி
டெல்லியிலேருந்து அந்த ஆளை நம்பாதீங்க, அந்த புரோக்கரை நம்பாதன்னு சொல்லி ஏற்கனவே நம்மளை காலாவரை விட்டது அந்த ஆள் தான். ரொம்ப நாளாக தள்ளி வச்சுருந்தோம். திருப்பி இந்த அமித்ஷா தான் இல்லை அந்த புரோக்கரை பேசட்டும் நீங்கள் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு டென்ஷனில் இருக்குது. இப்போ வந்து அமித்ஷாவுக்கு இப்போ குரங்காட்டி விட்டார் யாருன்னா ராமதாஸ். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ அமித்ஷா என்ன பார்க்குறாருன்னா, சரி மகனை தூக்கி உள்ளே வச்சிடணும்னு பார்த்தா மகன் காலில் விழுகிறாப்புல வந்து யார் அன்புமணி என்ன பண்ணுறாப்புல, ஐயா நாங்கள் உங்களோட தான் இருக்கோம், நான் உங்களோட தான் கூட்டணி, கொஞ்சம் விருங்க, எங்கள் அப்பா லூசு பிடிச்சிச்சா என்னன்னு தெரில, என்னை போட்டு சாவடி அடிக்கிறாரியா, சேரவும் மாட்டார், என்னையவே கட்சியை விட்டு தூக்குறாரு. ஆனால் கட்சி மாவட்ட செயலாளர் பூரா என் கூட தான் இருக்காங்க, எம்எல்ஏக்கள்லாம் என் கூட தான் இருக்காங்க, நான் தான் கட்சி, அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஆனால் எங்கள் அப்பா ஒரு கையெழுத்து பொண்ணுயா, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க, நீங்கள் பாட்டு டப்புன்னு முடிவு பண்ணி திகாருன்னு என்னை மிரட்டாதீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ராமதாஸ் பண்ணுற கேம்னால் இப்போ தூக்கி வை மகனை பார்ப்போன்னு, மகன் அங்கே போய் காலில் விழுந்தோடனே அமித்ஷா வந்து பாம்புன்னு அடிக்கவும் முடியல, இதுவும் பார்க்க முடியல அப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ அன்புமணி மேலே கையும் வைக்க முடியல. தம்பி விசுவாசமாக இருக்கார், நம்ம கூட வந்துடுறேன்றாரு. எல்லா கட்சி மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர் வண்டுமுருகன்லேருந்து எல்லாம் இவருக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்க அப்பாட்ட ஒன்றும் இல்லை, மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டார், 8 பேர் தான் போனாங்க, என்கிட்ட 100 பேர் இருக்காங்கன்னு காட்டுறாரு. இந்த தம்பியும் பகிச்சிக்க முடியாது, டப்புன்னு தூக்கி உள்ளே வச்சிட முடியாது அப்படின்னு அமித்ஷாவை குழப்பி விட்டாங்க. இதுதான் ராஜதந்திர அரசியல். மூத்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி யார் காட்டியிருக்கா? ராமதாஸ். அதாவது மகனையும் பாதுகாக்கணும், ஆனால் பிஜேபி கூடயும் சேர்ந்துடக்கூடாது, பிஜேபி கூட நம்ம சேர்ந்தோன்ற கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, ஆனால் எலெக்ஷனில் அதிக சீட்டுகளில் ஜெயிக்கணும், அதிமுகவோட சேரணும். அப்போ அதிமுகவோட நம்ம சேர்றோம் அப்படின்னா பிஜேபி அதில் வந்து சேர்ந்துன்னா நம்ம அப்படியே கழட்டி விட்ட மாதிரி ஆயிரும், பிஜேபியோட சேர்ந்த மாதிரி ஆயிரும். மொத்த கூட்டணி நாங்கள் அதிமுகவோட தாங்க கூட்டணி, நாங்கள் நான் பிஜேபி கூட போய் சேர்ந்தேன், இல்லை அமித்ஷா கூட்டப்போ போனோமா, இல்லை அமித்ஷா மதுரைக்கு வந்து போனோமா, சேலம் வந்தப்போ போனோமா, அது போல இல்லை. நாங்கள் அதிமுகவோட கூட்டணி, பாஜக அதிமுகவோட கூட்டணி, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆட்டையை போடலான்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் அருமையான ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு. இது மகனுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரியல, சரியா? ஆனால் இவர் ஒரு கேம் ஆடிட்டுருக்காரு. அவங்க அப்பா வந்து ராமதாஸ் ஐயா வந்து நடக்கட்டும், பையன் இவ்வளோ தத்தியாக இருக்கார், இது கூட தெரில, இந்த ராஜதந்திர அரசியல் கூட தெரில, மொத்தத்தில் மித்தமே சிண்டை பிடிச்சிருச்சாமே தவிர நம்ம பாமக தான், கட்சி உனக்கு தான் தம்பி கண்ணு, கட்சி உனக்கு தான் தம்பி கண்ணு, தோட்டமும் உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான் சொன்னதுக்கப்புறம் புரியாமல் நம்ம பையன் வந்து கத்திகிட்டு இருக்காப்புல, கத்தி ஓயட்டும், ஆனால் நம்ம பையனை பிடிச்சி உள்ளே போட மாட்டாங்க. அதுக்கான சமிக்கையும் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா தம்பி உடஞ்செல்லாம் போக போகிறாரு, என் பையன் தான் அடுத்து கட்சி இவர் தான் நடத்த போகிறாரு, இவர் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டோம். அதனால் அவரை கை வைக்க மாட்டாங்க. நம்ம கேம் ஆடிட்டே இருந்து கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணியில் சேர்ந்துடலான்னு சொல்லி யார் எடப்பாடியார் ஒரு பிளான் போடுறாரு. எப்படின்னா கடைசி வரைக்கும் தன்னை கட்டி கொண்டு போய் கடைசியில் கிணத்துல தள்ளி விட்டுறது பாஜகவை அப்படின்னு அவர் ஒரு பிளான். அதுக்கு உடந்த யாருன்னா ஐயா ராமதாஸ். நம்மலாம் இருந்துக்கலையா, பிஜேபி ஒழிச்சு கட்டுவோம், தம்பி விஜய்கிட்டையும் நீங்கள் பேசுங்க, 3 பேர் சேர்ந்தோம்னா ஆட்சியை பிடிச்சிடலாம் இப்படின்ட்டு ஒரு பிளான். அமித்ஷாவோட பிளான் என்ன அப்படின்னா, உனைய தூக்குறேன் பாரு, தூக்கிட்டு ரெட்டலையை பிடிங்கிட்டு இருந்தால் உள்ளே சும்மா டம்மி பீஸாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லா கட்சியும் கூட்டணி சேர்ந்து திமுக ஒழிச்சிட்டு கூட்டணி ஆச்சு, எங்கள் ஆள் தான் துணை முதலமைச்சர். அதற்கு ஏற்ற மாதிரி நீ வந்து ஒத்து வந்தேன்னா ஓகே, இல்லைன்னா திருப்பி அண்ணாமலை உள்ளே கொண்டு வந்து உங்கள் ஆப்பு அடிச்சிருவோம், நீ அரசியலே தமிழ்நாட்டில் பண்ண முடியாதுன்னு எடப்பாடியாருக்கு ஒரு மிரட்டல். ஸோ இப்போ இதில் என்னென்னா ராமதாஸ் ஐயா பண்ணக்கூடிய கேம் வந்து ஒரு தனி கேம், தனி ரகமாக இருக்குது. இதில் அமித்ஷா வந்து மண்டை காஞ்சி தெரிச்சு ஓடுறாரு. குருகுருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல, லொக்லோக் ஆசிரியர், அந்த ஆளுக்கெல்லாம் அந்த அரசியல் புரியவே இல்லை. என்ன தான் பண்ணுறாங்க, கடைசியில் கொண்டு போய் தெருவில் விட்டாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தெருவில் விட்டாங்க. இப்போ எம்பி எலெக்ஷனில் மொத்தம் சேர்ந்து நம்மளையும் தெருவில் விட்டு திருப்பி பாம்பேக்கு போய் பழைய தொழிலை பார்க்க விட்ருவாங்க போல் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ராஜதந்திர அரசியல், ஒன்று ஸ்டாலின் முதலமைச்சர், இன்னொன்று எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர், இன்னொன்று ராமதாஸ் ஐயா, இந்த கேமெல்லாம் தாண்டி பிஜேபி தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருமான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.